பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீ. ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. குட்டீஸோட ஸ்கூலில் June 3 ரீஓப்பனிங் டே சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நாங்களும் இன்றைக்கி கேரளா கிளம்புறதுக்கான பேக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். நம்ம தமிழ்நாட்டில் June 6 ரீஓப்பனிங் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் இருக்குது. அதை நல்லா ஜாலியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம எல்லாருமே பேக் டு ரொட்டீன் போக போகிறோம். காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு லஞ்ச் பேக் பண்ணி குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அந்த காலையில் டைம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பரபரப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அதுவும் இந்த சம்மர் வெக்கேஷன் டைமில் லேட்டாக தூங்குறது, லேட்டாக எந்திரிக்கிறதுன்னு சொல்லி நல்லா ஜாலியாக இருந்துட்டோம். அதுலேயும் நிறைய பேர் என்னை மாதிரி வெக்கேஷனுக்காக சொந்த ஊருக்கு வந்திருக்கவங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறது என்ன, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது என்னன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டோம். நமக்கு தான் திரும்ப போய் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு அடைச்ச மாதிரி 4 பேர்த்தோட முகத்தை மாற பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்ன இருந்தாலும் அதுவும் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நமக்கு பழகி போயிடும். கிடைச்சது வரைக்கும் சந்தோஷம்னு கிடைச்சது எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போது உங்ககிட்ட நான் 1 மாதம் சீக்ரெட்டாக வச்சுருந்த ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். எதுக்காக அதை சீக்ரெட்டாக வச்சுருந்தேன் அதையுமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக புதுசாக ஜிம் ஜாயின் பண்ணி கரெக்டாக 1 மாதம் ஆகுது. இந்த விஷயத்தை இவ்வளோ நாள் சீக்ரெட்டாக வச்சுருந்ததுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு ஜிம் வந்து ஃபஸ்ட் டைம் எத்தனை நாள் நான் போவேன் அப்படிங்கிற ஐடியாவே இல்லாமல் தான் ஃபஸ்ட் நான் வந்து ஜாயின் பண்ணேன். நாட்கள் ஆக ஆக அதில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுது. எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன், ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சுது. ஸோ இதை வந்து இப்போ ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எக்ஸசைஸ் வந்து நம்மளோட ரொட்டீனில் வந்து கண்டிப்பாக ஆட் ஆகணும், இதை கண்டினியூ பண்ணணுங்கிற கான்ஃபிடென்ட் வந்ததுனால தான் இப்போ வந்து நான் உங்ககிட்ட அதை தைரியமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ என்னை மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வெயிட்லெஸ் ஜேர்னியை எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, என்னோட கரண்ட் வெயிட் வந்து 70 kgsன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ரீசெண்டாக வெயிட் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது 72 kgs இருந்தேன். 2 கிலோ எப்படி ஏறிச்சுன்னே எனக்கு தெரியல. ஸோ வெயிட் வந்து கம்மியான மாதிரியே இல்லை, அது பாட்டுக்கு ஏறிட்டே தான் போயிட்டுருக்குது. இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நான் வந்து மைக்ரைன் ப்ராப்ளம், இன்னொன்று PCOD ப்ராப்ளம், இந்த 2 விஷயத்துக்காக தான் ஹாஸ்பிட்டல்னு போயிருக்கேன். அந்த 2 டாக்டர்ஸுமே எனக்கு அட்வைஸ் பண்ண விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு தான் சொல்லி விடுவாங்க. அதை இந்த காதில் வாங்கிக்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து வயசு 30 ஆயாச்சு. இனி வந்து நம்ம ஹெல்த் மேலே பயங்கர கான்ஷியஸாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சமாவது நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து இருக்கிற வியாதிகள் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷனோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முடிவை நான் எடுத்திருந்தேன். நான் என்னோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் எந்த ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணல. அதாவது 3 மாதத்தில் 5 கிலோ 6 கிலோ கம்மி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணல. எனக்கு வந்து வெயிட்டு கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆனால் போதும். ஸோ இப்போ சடனாக நம்ம வந்து ஃபுட் ஹேபிட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரிக்டான டயட் வந்து ஒரு 2 மாதம் ஃபாலோ பண்ணாலே வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். பட் அதுவே சில டைம் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஏன்னா நம்ம நல்லா சாப்பிட்டுட்டே இருந்திருப்போம், சடனாக எல்லாத்தையுமே நம்ம கட் டவுன் பண்ணும்போது பாடியுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸோடு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் எதுக்காக ஜிம் நம்ம வீட்டிலே ஒர்க் அவுட் பண்ணலாமே அப்படிங்கிற கொஸ்டினும் உங்களுக்குள்ளே இருக்கும். தாராளமாக நம்ம வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். நானுமே குட்டீஸ்லாம் பிறந்து அவங்களுக்கு 1 வயசு ஆனதுக்கப்புறமா ஒரு 2 மாதம் வீட்டில் ஸ்ட்ரிக்டான டயட் ப்ளஸ் எக்ஸசைஸ் 2மே ஃபாலோ பண்ணி ஒரு 5 கிலோ வரைக்கும் கம்மி பண்ணி 65 kgs வந்தேன். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, நமக்கே வந்து நம்ம வெயிட் கம்மி பண்ணிட்டோம்ல, இனி வந்து நம்ம நார்மலாக எல்லாமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எகெயின் நம்ம அப்பப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஆயில் ஃபுட் சாப்பிட்றது, இது எல்லாமே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் எக்ஸசைஸும் நம்ம பண்ண மாட்டோம். மறுபடியும் என்ன ஆகுனா, நம்ம உடம்புல வந்து அது ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் இந்த 6லேருந்து 7 கிலோ எனக்கு இப்போ வந்து ஜாஸ்தி ஆனது. ஸோ எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா லைஃப் லாங் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். ஒன்ஸ் நம்ம டயட் இருந்தது கரெக்டாக நம்ம ஃபிட் ஆனால் கூட அந்த வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா அது எக்ஸசைஸ்னால மட்டும்தான் முடியும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப 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 முக்கியம்.
ஏன்னா இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா நம்ம வந்து அன்டைமில் சாப்பிடுவோம், எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் அப்படியே நம்ம படுத்து தூங்கிடுவோம். அன்றைக்கி நடக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் எனக்கெல்லாம். ஸோ அது எல்லாமே நம்ம பாடியில் தான் வந்து ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பழைய லைஃப் ஸ்டைல் வேண்டாம், ஜங்க் அவாய்ட் பண்ணணும், ஆயில் ஃபுட் கண்டிப்பாக கட் டவுன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து நான் என்னோடய மைண்டுக்குள்ளே வந்து நான் ஏற்றிட்டேன். ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல் நம்ம பார்த்தாச்சு, நல்லா ஒரு 10 வருஷம் நல்லா வெளியில் உள்ள ஃபுட்டு சாப்பிட்றது, ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றது, எல்லா வகையான ஃபுட்டையும் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இனி வந்து நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து எல்லா பார்ட்ஸுக்குமே வயசு ஆகும்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட் தான் வந்து நம்ம இன்டேக் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட் நமக்கு வந்துட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த எக்ஸசைஸாக இருக்கட்டும், டயட் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைண்டை வந்து ஃபஸ்ட் நம்ம அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக்கணும். இன்னும் ஒரு சில கூட்டங்கள்லாம் சுற்றுவாங்க, நம்ம வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காக தானேன்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு அந்த டைலாக்லாம் கேட்டு மட்டும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது சுத்தமாக செட் ஆகாது. ஒரு 25 வயசு வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம ஓடுவோம், ஆடுவோம், ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கே தெரியாமல் எக்ஸசைஸை தவிர்த்து நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அது வந்து பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் நம்ம 30+ வந்துட்டாலே ஃபுட் ஹேபிட் அதை வந்து கரெக்டாக ஒரு டயட் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணணும். நான் ஜிம் ஜாயின் பண்ணும்போது 72 kgs இருந்தேன். இப்போது ஒரு மாதத்தில் 1 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன். எனக்கு நிஜமாகவே அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நான் வந்து எந்த ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்ததுனால எனக்கு வந்து அது பெரிய விஷயமாகவும் சந்தோஷமாகவும் தான் இருந்தது. ஏன்னா சின்ன ப்ராக்ரஸ் பார்த்தா கூட அதுவும் வந்து ஒரு ப்ராக்ரஸ் தான். இன்னும் நமக்கு இருக்குது, டைம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ளே இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து எந்த மாதிரி கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே எல்லா அப்டேட்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து கண்டினியூஸாக வந்து நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஸோ இப்போதைக்கு ஜிம்முக்கு போகிற அட்வான்டேஜ் என்னென்னா, சப்போஸ் நம்மளை மீறி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆசைப்பட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டா கூட அது வந்து எக்ஸஸ் ஃபேட்டாக வந்து உடம்புல ஸ்டோர் ஆகாது. நம்மளோட வெயிட் வந்து அப்படி நியூட்ரலாக வந்து மெயின்டைன் ஆகும். அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் என்னால் ஜிம்முக்கு போக முடியுமோ அதை வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்க ஜிம் வந்து ஊரில் கன்னியாகுமரியில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஜிம் தான். அங்கேயும் நிறைய லேடிஸ் வந்து வர்றாங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. மேரீடு, அன்மேரீடு எல்லாருமே வர்றாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு இப்போ அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் லேடிஸாக ஜிம்முக்கு அதெல்லாம் போகக்கூடாது, ஆம்பளை மாதிரி உடம்பு வந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சத்தியமாக அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு உடம்புல இருக்க ஃபேட்டை கம்மி பண்ணுறதே வந்து ஒரு டார்கெட்டடான விஷயம். உடம்புல ஃபேட் லாஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த மசிலே வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும். அதுவும் நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டை பொறுத்து தான் இருக்குது. இன்னொன்று, நம்ம ஜிம்முக்கு போகிறதுனால நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரியான எக்ஸசைஸ் தான் நமக்கு வந்து கோச் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஃபேட் லாஸ்க்குன்னு போனோன்னா அதுக்கான எக்ஸசைஸ் தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. சில பேர் மசில் பில்டப் பண்ண வருவாங்க, அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸசைஸ். ஜிம்முக்கு போகிற எல்லாருமே ஆம்பளைங்க மாதிரி மசில் வந்துருமா? அது வந்து சத்தியமாக உண்மை கிடையாது. ஸோ ஒருவேளை அது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போது ஜாயின் பண்ணியிருக்க ஜிம் பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிம் தான், அல்டிமேட் ஜிம்மு. ஸோ ஜிம் பற்றின டீட்டெயில்ஸ் கன்னியாகுமரி சரௌண்டிங்கில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு என்னோட இந்த புது ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சதும் ஒரு கப் க்ரீன் டீ குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஜிம்முக்கு போவேன். ஒரு 2.5 மணி நேரம் நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள் சாலட் மாதிரி கேரட்டும் குக்கும்பரும் சாப்பிட்டேன். சப்போஸ் எனக்கு பசி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சப்பாத்தி, இல்லைனா அது கூட ஸ்க்ராம்பிள்டு எக், இல்லைனா பாயில்டு எக் இந்த மாதிரி சாப்பிட்றேன். எனக்குன்னு தனியாக டயட் சார்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் நான் இன்னும் அதை கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல. இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து எக்ஸசைஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். அது போக ஃப்ரைட் ஐட்டம், பேக்கரி ஐட்டம் இது ரெண்டுத்தையும் மட்டும் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததும் லஞ்ச் வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு. மதியம் சாப்பாட்டுக்கு வந்து எப்பவும் போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மீன் குழம்பு தான். மீனோட ரேட்டெல்லாம் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஏன்னா மழை சீசன் அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் இன்னும் நம்ம 2-3 நாள் தான் ஊரில் இருக்க போகிறோம். அதனால் எனக்கு பிடிச்ச விலை மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து கன்னியாகுமரி ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்பவும் வைக்கிற மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி தாளிக்காமல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மீனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, புளி தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், குழம்பு பொடி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுவோம்ல அதையும் சேர்த்துக்கணும்.
தேங்காய் அரைக்கும்போது அது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம் வச்சு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு குழம்புக்குள்ளே சேர்த்து குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா குழம்பு கொதிக்கிற டைமில் உப்பு கருவேப்பிலை போட்டுற வேண்டியதான். அந்த எண்ணெய் எல்லாம் மீன்லேருந்தே தனியாக பிரிஞ்சு வரும். நம்ம தனியாக எண்ணெய் வந்து எதுவுமே சேர்க்க வேண்டாம். மீனை வந்து அப்பப்போ நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். மீன் எதுவுமே உடையாது. குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். குழம்புக்கு முக்கியமாக டேஸ்ட் கொடுக்குறதே அந்த நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருந்த அந்த குழம்பு பொடி தான். ஆல்ரெடி அது எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு லாங் வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு வந்து கன்னியாகுமரி ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சு. குட்டீஸ்க்கு வந்து மீன் ஃப்ரை பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக மீனை வந்து தனியாக மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதே மாதிரி அந்த குழம்பு பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான உப்பு. முக்கியமாக மீன் பொரிக்கும் போது நாங்கள் பூண்டு தட்டி சேர்த்து வந்து மேரினேட் பண்ணி வச்சுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மாட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது பூண்டு மட்டும் தட்டி போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காலையிலே கீரைக்காரங்க வந்து ஃப்ரெஷ்ஷான கீரை கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு கட்டு தண்டு கீரை வாங்கி வச்சுருந்தேன். அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன். எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்து தண்ணி வந்து நம்ம தொளிச்சு விட்டால் போதும். ஏன்னா நம்ம கீரையை வாஷ் பண்ணும்போதே அந்த கீரையில் வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கும். ஸோ அதிலே வந்து வெந்துடும். தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு கீரையை வந்து வேக விட்டுடலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் கூட ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஜீரகம் இதை சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி கீரை கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான உப்பு போட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பரான தண்டுக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இந்த கீரைக்கு அதிகமாக டேஸ்ட் கொடுக்குறதே நம்ம சேர்க்க போகிற சின்ன வெங்காயம் தான். ஸோ முடிஞ்ச அளவு கீரை செய்யும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். அப்படியே சைடில் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. ஊருக்கு வந்தால் தான் அந்த நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் பார்க்க முடியுது. நாட்டுக்கோழி முட்டையும் வேக வச்சுருந்தேன். மதியம் லஞ்ச் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சமாக ரைஸு, குழம்புல இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷு எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் தான். ஸோ குழம்புல இருக்கக்கூடிய மீன் வந்து ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். கீரை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். பாயில்டு எக் வந்து 1 எடுத்திருக்கேன். ஒரு எக்குக்கு மேலே நம்ம சாப்பிட்லாம். ஆனால் வந்து உள்ளே இருக்க அந்த மஞ்சக்கரு வந்து சாப்பிடக்கூடாது. அது வந்து ஃபேட். ஸோ வந்து நான் ஒரு ஃபுல் எக் வந்து அன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து என்னென்ன ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்றது செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் இருக்கேன். இன்னும் ஒரு மாதம் போனதுக்கப்புறமா எனக்குன்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மதியம் அந்த சாப்பாட்டு வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாலே ஹப்பாடா ஒரு பெரிய வேலை முடிஞ்சது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இந்த மழை ஆரம்பித்ததுலேருந்து குட்டீஸ்க்கு வந்து வெளியில் போய் ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்து கற்றுக்க முடியல. அதனால் கிடைக்கிற டைமில் வீட்டுக்குள்ளேயே அவங்க ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இருந்ததுக்கு இப்போ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முடிஞ்ச அளவு கீழே விழாமல் பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாகவும் வந்து இப்போ ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. கிடைக்கிற டைம்லலாம் அவங்களே அந்த ஸ்கேட்டிங் ஷூவையும் எடுத்து மாட்டிட்டு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு இப்படி ஃபுல் ஃபார்மில் வந்து ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாயந்தரம் நேரத்தில் வீட்டுக்கு வெளியில் அந்த வாசலெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு தண்ணி தொளிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை. அந்த வேலையை தவறாமல் நான் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவேன். இந்த செடியை பற்றி நிறைய பேர் மினி விலாகில் கேட்டிருந்தீங்க. அந்த ஒயிட் கலரில் பூ இருந்ததில் அந்த செடியோட பேர் வந்து ரெயின் லில்லி. மழை டைம் கரெக்டாக மழை வந்தது அப்படின்னா அதில் வந்து பூ விட ஆரம்பிக்கும். மற்ற நேரத்தில் வந்து பூ பார்க்க முடியாது. இப்போ அந்த மழை சீசனுங்கிறதுனால ஃபுல்லாக நல்லா மொட்டைலாம் வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. மாடியில் இருக்கக்கூடிய சிட்டோட்டோட நிலைமை இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. நல்லா பெஞ்ச மழையில் குப்பையும் தூசியும் அப்படியே படிஞ்சிடுச்சு. கொஞ்சம் மழை ஓயட்டும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன தான் இப்போ வந்து நான் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட் பண்ணி விட்டுட்டு போனாலும் இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் நம்ம திரும்ப கேரளா கிளம்பிடுவோம். மறுபடியும் இந்த சிட்டோட்டோட நிலைமை இது தான். புறா வந்து ஃபுல்லாக இந்த ஏரியா வந்து ஆக்கிரமிச்சிடுது. எப்படி அதை வரவிடாமல் ஆக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் என்னோடய மன திருப்திக்காக கிளம்புறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஏரியாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நிஜமாகவே சொந்த வீட்டை இப்படி போட்டுட்டு அங்கே போய் நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறத நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே இருந்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பேஸையும் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அழகாக வைக்கலாம்.
ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. எது செஞ்சாலுமே இங்கே வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் எந்த ஒரு ஐடியாவும் இருந்தாலுமே ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சாயந்தரம் டைம் ஆனாலே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா இப்போ வந்து அதை சாப்பிட்றது கிடையாது. அதுக்காக குழந்தைங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்காம இருக்க முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இந்த வயசில் அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட்லாம். ஏன்னா பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு இருக்க எனர்ஜி லெவல் வந்து வேறு லெவலில் இருக்கும். நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க. ஸோ குட்டீஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ இருந்தது. அதில் வந்து கோலா உருண்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலையை வந்து நான் ஆரம்பித்தேன். வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது அந்த பூவில் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதையும் எடுத்துட்டு இன்னொரு நரம்பு வந்து நல்லா திக்கான ஒன்றா இருக்கும், அதையும் வந்து எடுத்துடணும். அப்போனா தான் அந்த பூவில் வந்து கசப்பு தன்மை வந்து இருக்காது. வாழைப்பூவோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு மோரில் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த கலர் வந்து மாறாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கோலா உருண்டை பண்ணுறதுக்கு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த வாழைப்பூவை லைட்டாக அதில் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வாழைப்பூவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது அந்த கோலா உருண்டையோட ஸ்டஃபிங்காக ஒரு 4 ஸ்பூன் துருவன தேங்காய் எடுத்துகிட்டு அது கூடவே 3 பல் பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி, 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, அது கூடவே வாசனைக்காக சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அதை மட்டும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா வாழைப்பூ சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அரைச்சனால பொட்டுக்கடலை வந்து சரியாக வந்து கிரைண்ட் ஆகலை. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான வாழைப்பூ கோலா உருண்டை வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நான் குக் வித் கோமாளி ஷோவில் வந்து பார்த்தேன். நிஜமாகவே அதை நான்வெஜ்ஜுன்னு நினச்சி நம்ம சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான டேஸ்ட் வந்து இதில் கிடச்சிது. சூப்பராக இருந்தது. குட்டீஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கொஞ்சமாக குட்டீஸ்க்கு வச்சுட்டு மிச்சத்தை வந்து அம்மா வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். நான் ஒரு கோலா உருண்டை கூட சாப்பிட்டு பார்க்கல. ஆனால் அந்த ஸ்டஃபிங் மிக்சியில் அரைக்கும் போதே லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அப்போவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அம்மாவும் தங்கச்சியும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சாயந்தரம் டைமில் பிளாக் காஃபி மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். பால் வந்து சேர்க்குறது கிடையாது. நைட்டு டின்னரும் அதே மாதிரி முடிஞ்ச அளவு 8:30க்குள்ளவே சாப்பிட்டு முடிச்சிருவேன். அன்றைக்கி நைட்டு பசி எதுவுமே இல்லை. பசிச்சா மட்டும்தான் ஏதாவது இப்போ சாப்பிட்டுக்கிறது லைட்டாக. அன்றைக்கி வந்து வீட்டில் ஒரு பப்பாளி பழம் இருந்தது, அதில் பாதி கட் பண்ணி சாப்பிட்டு டின்னர் வேலையை வந்து முடிச்சாச்சு. நைட்டெல்லாம் இப்போ யாருக்காகவும் வெயிட் பண்ணுறது கிடையாது. நான் வந்து சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஸோ இதுதான் என்னோடய லைஃப் ஸ்டைலோட ஒரு சின்ன அப்டேட். அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதையுமே தள்ளி போடாதீங்க, இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த மாதம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க சாரதா ஸ்ரீ, சாதனா ஸ்ரீ, தனலக்ஷ்மி, சூர்யா உங்கள் எல்லாத்துக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் சொல்ல சொன்னவங்க ஜோக்னேஷ், அனிதா, மிதுன், ஸ்ரீ ரக்ஷனா, விஜிஸ், கார்த்திக், மெகா வர்ஷினி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க திருமலை குமார், தேவிகா, பஷீர், சாந்தினி, செல்வி, வடிவேலன் உங்கள் எல்லாத்துக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். டேக் கேர். பபாய்.